ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். மரம் வெட்டி ஒருவன் தினமும் மரம் வெட்டி கொண்டே ஆதாமை திட்டிக் கொண்டிருப்பான். ஆதாமினால் தான் இது எனக்கு வந்தது. ஆதாம் ஒழுங்காக ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கலாமே. அவனது கீழ்ப்படியாமையால் நானும் சாபத்திற்குள்ளாகி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது என்பான். இவன் ஆதாமை ஒவ்வொரு நாளும் வசைப்பாடுவதை அந்த வழியாய் செல்லும் ஒரு போதகர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒரு நாள் அவர் ஒரு சிறு பொட்டலத்தை அந்த மரவெட்டியிடம் கொடுத்து, இதை நான் வரும் வரை வைத்திரு, திறக்காதே, பத்திரமாய் பார்த்து கொண்டால் உனக்கு 100 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். 100 ரூபாய் தனக்கு கிடைக்கப் போகும் பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தான் விறகு வெட்டி. அப்படியானால் இந்த பொட்டலத்தில் ஏதோ மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்று இருக்க வேண்டும். அவனால் ஆவலை அடக்க முடியவில்லை. கடைசியில் பொட்டலத்தை மெதுவாய் திறந்தான். அவ்வளவுதான். உள்ளே இருந்த சுண்டலி குதித்து ஓடியது. வேறு ஒன்றும் அதில் இல்லை. மாலையில் போதகர் வந்தார். ஆதாம் கீழ்ப்படியாதது இருக்கட்டும், நீ எப்படி 100 ரூபாய் பரிசை வீணாக இழந்தாயே என்றார். அன்று முதல் அந்த மரம் வெட்டி ஆதாமை மட்டுமல்ல, மற்றவர்களை குறை கூறுவதையும் விட்டுவிட்டான். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மத்தேயு 6:14.